தமிழ்நாட்டில் உள்ள முன்னுரிமை அடிப்படையில் இருக்கிறது போல இந்தியா முழுவதும் கொடுக்கும் பட்சத்தில் அதை வரவேற்கும் அறிக்கைங்க பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. நான் சொல்றது சீராய்வு முன்னுலையோ எது சம்பந்தமான பொதுக்கூட்டம்? உள்ளிட ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சீராய்வு முன் சம்பந்தமாக சீராய்வு தாக்கல் செய்ய போனோம்னு அறிவிப்பு அந்த பொதுக்கூட்டத்துல சொல்றாரு. அவர் திரும்ப அவர்களை அவர் சமூக கருத்துக்களை அவர் சாதி போராட குணத்தை கொச்சைப்படுத்துவதாகவோ அல்லது ஒரு நயவஞ்சகம் கைமத் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது என்பது நான் கராரா இருக்கிறேன். அருந்ததியர் வேறு, பறையர் வேறு, பல்லர் வேறாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். பெண் கொடுத்து பெண் வாங்களோ இல்லை, எங்க ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு யதார்த்த கேள்வி கேட்கிறார். யார் கேட்கிறா? அதிபன் கேட்கிறார். பார்வை அது. கடந்து போயிட முடியாது. அவர் தெரியாது. நீ கடந்து போயிட முடியாது. அருந்ததியர் என் வீட்டுல இருக்கிறான், என் வீட்டுல இருக்கு. நீங்க விதி விலக்குல சொல்ல வேண்டும். விதி விலக்குன்னா அப்படி ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. நம்மள பிரிக்கிறாங்க, ஏற்கனவே பிரிச்சுதான் இருக்கிறாங்க, என்ன பிரிக்கிறது? சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை நுகர முடியாத சமூகமாக இருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை சமூக மக்களுக்கு எப்படி 3% முன்னுரிமை கொடுத்துட்டு மீண்டும் வந்துட்டு அந்த பட்டியலையும் போட்டியிடலாம்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, இந்த சாராம்சத்தை நடைமுறைப்படுத்துங்க. சப்கேட்டகரைசேஷன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட சரத்து 341, 342க்கு எதிரான இந்த சப்கேட்டகரைசேஷன் அந்த சதி திட்டத்தையும் கிரிமினல் வரம்பு விதிக்கணுங்கிற அந்த உள்குத்தை கருத்தாக்கத்தையும் முழுமையாக அந்த தீர்ப்பிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட ஒதுக்கீடு சரிதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நாங்க சொல்றோம். கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க மேலெழும்பி வரணும். நீங்க அப்படி சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை தான் சொல்லுங்க. உங்க பொதுச்செயலர் என்ன சொல்றாருனாக்க, உள் ஒதுக்கீடு என்பது கிரிமிலேயரை விட ஆபத்தானது அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு. அது எப்படி எடுத்துக்க முடியும்? கிரிமிலேயரை விட ஆபத்தானதுங்கிறாரு. பொதுச்செயலாளர் சொல்றாருன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் மேபி. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கட்சி தலைவர் நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு, ஒரு சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முதல்ல கொடுங்க, இதை ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. பட்டியலில் உட்பிரிவாவோ தனிக்கடையோ இருக்க போறாங்க. அவ்வளவு ஏபிசி இருக்காங்க, இங்க வந்து முன்னுரிமை அடிப்படையில் இருக்காங்க. சில இடங்களில் உள் ஒதுக்கீடு இருப்பாங்க, சில தனிப்பிரிவா இருப்பாங்க. ஆனா எஸ்சி தானே, எஸ்டி தானே, அதுல என்ன குழப்பம்? அதுல என்ன ஒற்றுமையின்மை போகும்ன்றீங்க நீங்க? இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு புரியுறதுக்கா சொல்றேன், தமிழ்நாட்டுல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில ஏபிசிடின்னு பிரிஞ்சிருக்கிறாங்களா, அந்த ஏபிசிடி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இல்ல இருக்கக்கூடிய வாழ்வியல் அங்கே வந்து ஏவா தான் இருக்கிறான், பியா தான் இருக்கிறான். ஏயும் பியும் வந்துட்டு ஒன்றிணைய முடியாத ஒரு சூழல் அரசியல் ரீதியாக அங்க இருக்கு. அதை அறுவடை செய்யறாங்க. பஞ்சாப்ல வந்துட்டு 32% வந்து அதுதான். உதாரணத்துக்கு இன்னொரு சமூகத்தை எடுத்துறேன். பிசி எம்பிசி மாத்தினாலும் இல்லையா? ஆமா, நடந்துச்சா இல்லையா? அதனால எம்பிசிக்கு பிசிக்கு முரண் இருந்துச்சா, ஒற்றுமை போச்சா? அது ஏன் கொடுக்குறான்ற ஒரு மிக முக்கியமாக குறிக்கிறதுக்குல்ல, அந்த பட்டியலே கூட ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதான நோக்கம். ஆனா சீராய்வு போது ஒருவேளை அவரை எடுத்துக்கொண்டு இந்த தீர்ப்பு நிறுத்தி வைத்தால், ஒருவேளை திரும்ப மீளாய்வு செய்து ஒட்டுமொத்தத்தையே தீர்ப்பு நிறுத்தி வைத்தால் நாளைக்கு அருந்தியர் மக்கள் நேரடி பாதிக்கத்தான செய்யும். அதாவது வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தோழர். ஒரு வழக்கறிஞர், சில விஷயங்கள் நல்லா விளக்குவீங்க, மக்களுக்கு புரியுறதுக்காகத்தான் இந்த டிபேட் ஏற்பட்டு போடணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, இந்த 320 ஒரு சர்ச்சையாச்சு, விவாதமாச்சு. அதை ஆரோக்கியமான விவாதம் அவங்க மாற்றி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நோக்கத்துக்காகத்தான் திரும்ப உங்களோட ஒரு தண்ணீர் விளக்கம் கேட்பதற்காகத்தான் இந்த பேட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 3% இடஒதுக்கீட்டில் என்னதான் நடக்கிறது, ஏன் இவ்வளவு குளறுபடி? ஏனென்றால் இது வந்து இடதுசாரிகள் வலதுசாரிகள் மோதிக்கொண்டால் பரவாயில்லை, ஆனால் முற்போக்கு அமைப்புகளிடமே பல்வேறு கருத்து முரண் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஏன் இந்த திடீரென்று சீராய்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? அது சரியா முறையா? என்ன நடக்கிறது? எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு இது 2009 சட்டமாக்கப்பட்டுருச்சு. தமிழக முதல்வர் அன்னைக்கு இருந்த தலைவர் கலைஞரால் வந்துட்டு இந்த உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய போதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டோம், ஆதரவு தெரிவித்தோம். இன்று வரைக்கும் அந்த ஆதரவு நிலையிலிருந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால்
இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீர்ப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியானது. தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் 3% உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு அறிவித்த உடனே வெளிப்படையாக அதை வரவேற்று பேசிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் அந்த தீர்ப்பினுடைய முழு சாராம்சம் வெளியே வரும்போது இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக மட்டும் வந்துட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கலை. அதோடு சேர்த்து இடஒதுக்கீட்டையே சுத்தமாக நீர்த்து போகக்கூடிய அளவில் அதனுடைய அடிப்படை சீர்குலையக்கூடிய அளவில் சில உள்குத்துகளோட சில விவரங்கள் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த உள்குத்துகள் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் சீராய்வு செய்து அந்த தீர்ப்புல இருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு சீராய்வு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கோம். போற போக்குல உள்குத்து சொல்றதுல நியாயம் கிடையாது. சட்ட ரீதியாக பேசக்கூடிய வழக்குறீங்க, நீங்க என்ன உள்குத்து, என்ன அம்சங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு செல்லும்னு அறிவிச்ச அதே தீர்ப்புல கிரிமிலேயர் வரம்பை விதிப்பதற்கு, தாழ்த்தப்பட்டோருக்கு விதிப்பதற்கு இந்த உச்சநீதிமன்றம் கருத்தா பதிவு செய்து கிரிமிலேயர் வரம்பை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதியில் அந்த தீர்ப்பு எழுதின நீதிபதி அவருடைய கருத்தை அதை சொல்லியிருக்கிறார். இது தேவையற்ற கருத்து, மாற்று கருத்துல அவங்களுக்குமே. ஏன் அதை சொல்றேன் கேட்டு நீங்க அதை சேர்த்து வச்சுனா பரவாயில்ல. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல தெளிவாக பொதுவான வழக்கறிஞர்கள் பூராமே அதை வாசித்தவர்கள் படித்தவர்கள் எல்லாருமே சொல்லலாம், அப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காங்க. அந்த கருத்து ஆபத்தானது, அந்த கருத்து பின்னாளில் பெரிய விளைவை ஏற்படுத்தும். நீ சொல்ல மாதிரி அப்படி ஒரு குழப்படி ஏற்படுறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதுல அதை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை அதை சேதப்படுத்தாது, அவர்களுடைய சொந்த கருத்து தான் அது என்பதையும் தெளிவுபடுத்துறாங்க இல்லையா. சீராய்வுல தான் நம்ம போயிருக்கோம். இப்ப மேல்முறையீடு போல, மேல்முறையீடு என்பது வந்து அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையே எதிர்த்து செய்யக்கூடியதான் மேல்முறையீடு. இப்ப நாம் பண்ணிருக்கிறது ரிவ்யூ பெட்டிஷன். கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுல இதை சீராய்வு செய்யுங்க, மீளாய்வு செய்யுங்க, தேவையற்ற பகுதிகளை வந்து எடுத்துருங்க அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். சீராய்வுன்றதனுடைய விளக்கு அதுதான். ஒரு வழக்கறிஞராக அதை நான் சொல்றேன். இதை யாரு சீராய்வு செய்வாங்கன்னா, இந்த உத்தரவை வழங்கிய நீதிபதிகள் தான் சீராய்வு செய்வாங்க. சரி, சீராய்வு மனு தாக்கல் செய்யறது வந்து அவங்களுக்கு தெரியும்ல. தீர்ப்புல நாங்க இந்த கிரிமிலேயரை சந்திரசூட் அவர்கள் தெளிவா 3 நீதிபதிகள் இதை பத்தி பேசவே இல்லை. 4 நீதிபதிகளையும் கிரிமிலேயரை பத்தி தன்னோட சொந்த கருத்துக்களை பதிவு பண்றாங்க. ஆனா தீர்ப்புல அது ஒருபோதும் அச்சில் ஏறல. அப்படி இருக்கிற பொழுது கிரிமிலேயர் இந்த மாதிரி நீங்க பின்னால வந்து இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நீங்க அறிக்கை விடுங்க, அல்லது கண்டனம் தெரிவிங்க, அல்லது போராட்டம் அறிவிங்க, அது தவறு இல்லை. ஆனா சீராய்வு பண்ணும்போது ஒருவேளை அவரை எடுத்துக்கொண்டு இந்த தீர்ப்பு நிறுத்தி வைத்தால், ஒருவேளை திரும்ப மீளாய்வு செய்து ஒட்டுமொத்தத்தையே தீர்ப்பு நிறுத்தி வைத்தால் நாளைக்கு அருந்திய மக்கள் நேரடி பாதிக்கத்தானே செய்யுது. அதாவது நீங்க சொல்றது அடிப்படையில பார்த்தா அந்த தீர்ப்பினுடைய மைய கருத்து அதை எந்த வகையிலுமே பாதிக்காது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்தமான தீர்ப்பு முதலில் வந்து எதை டிஸ்கஸ் பண்றாங்க, அந்த வழக்கை வந்து எதை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு சட்டபூர்வமாக தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் 2009 செல்லும் செல்லாது என்பதுதான் அந்த தீர்ப்பு, அந்த வழக்கே அடிப்படையே, அந்த வழக்கின் அடிப்படை. அந்த வழக்கின் அடிப்படையில அவர்கள் சொல்லப்பட்ட அடிப்படையில அந்த சட்டம் செல்லும், தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் அப்படிங்கிற அந்த மைய கருத்துல எந்த மாற்றமும் வராது. ஏன்னா நாம போட்ட அந்த சீராய்வுலையுமே இதை சொல்லல, சீராய்வு மனுவிலேயே அதை குறிப்பிடல. அந்த வழக்குல வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இந்த கருத்துக்களை மட்டும் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். சீராய்வு மனு எடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக எடுக்க மாட்டாங்க. அதுல 2 விஷயங்கள் நாங்க மையப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். சப் கேட்டகரைசேஷன் சொல்லி ஒரு தகுதியை வந்துட்டு ஒரு ஒரு இதை விதைக்கிறாங்க, கிரிமிலேயர் வரம்பை விதிக்கிறாங்க. இந்த கிரிமிலேயர் வரம்பு எல்லோருமே வந்துட்டு எதிர்க்கிறாங்க. கிரிமிலேயர் வரம்பை வந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசும் தன்னுடைய நிலைப்பாடாக ரயில்வே அமைச்சர் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு, நாங்க வந்து கிரிமிலேயர் வரம்பை விதிக்க மாட்டோம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக அப்படின்னா. பார்வையில வந்துட்டு அது இப்போ ஓபிசிகளுக்கு நடைமுறையில இருக்கு. ஓபிசிகளுக்கே வந்துட்டு கிரிமிலேயர் வரம்பை விதிக்க கூடாது, அது முழுமையாக எடுக்கணும், அது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, பொருளாதார அளவுகோல் என்பது வந்துட்டு சமூக நீதி தத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த பொருளாதார வரம்பின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்துட்டு சமூக நீதி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் ஓபிசிகளுக்கே கொடுக்கக்கூடாது, அந்த சரி, இதுதான் நாம நம்மளுடைய நிலைப்பாடு, அம்பேத்கர் நோக்கமும் அதுதான். அதை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இதை வந்து ஒரு ஆயுதமாக உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கும் போது அதை எதிர்க்க வேண்டிய தலையாய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு.
மாற்று கருத்து இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. கிரிமி லேயரை நீங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இடதுசாரிகளா இருக்கட்டும், சமூக நீதி வலியுறுத்தக்கூடிய இயக்குனரா இருக்கட்டும், ஏன் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. மகிழ்ச்சி தோழர். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்னன்னா, கிரிமி லேயர் இப்ப தீர்ப்புல எந்த ஒரு சாரமாகவும் அறிவிக்கப்படலை. அப்படிங்கும் போது கிரிமி லேயரை சொல்லி திடீரென்று இப்படி ஒரு சீராய்வு போகும்போது நாளைக்கு அருந்ததி மக்கள் திடீர்னு பாதிக்கப்படுவாங்கிற ஒரு அச்ச உணர்வு இயல்பு தானே. இல்ல, அந்த அச்ச உணர்வுக்காக ஒட்டுமொத்தமாக அதை சொல்லாம இருக்கக்கூடிய விஷயத்த பண்ணிடக்கூடாதுல்ல. நீங்களே பேசும்போது சொல்றீங்க நாளைக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதை நீக்குங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லையே. அது மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, அதாவது கருத்து அதுக்கு மட்டும் போயிருந்தா பரவாயில்ல. ஆனா சீராய்வு என்ன சொல்லி அப்படின்னா தனி பிரிவு, அதாவது அதுவும் செய்யக்கூடாது. இதுதான் தொடர். இப்ப ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். தனி ஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீட்டுல தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த உள்ளிட ஒதுக்கீடோட உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த சப் கேட்டகரைசேஷன் சப்கோட்டாவை நீங்க பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையில்லை. சரி, அது எதை அதை சொல்றேன், அதை வெளிப்படையாக சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இப்ப அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உள்ளிட ஒதுக்கீட்டுல இன்னமும் அவர்கள் பட்டியல் பிரிவுல தான் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்லயே 3% முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு 18% இடஒதுக்கீடு. மீதம் இருக்கக்கூடிய அந்த 15% இடத்திலும் அந்த அருந்ததியர்கள் போட்டியிடலாம். இதுதான் சட்டம், இதுதான். ஆனா உச்சநீதிமன்றம் வழங்கிய சப் கேட்டகரைசேஷன் அப்படின்ற அடிப்படையில, உதாரணத்திற்கு சப் கேட்டகரைசேஷனுக்கு இங்க இருக்கிறது சப் கேட்டகரைசேஷன் கிடையாது, அது குழப்பமே இல்லை, பிரியாரிட்டி அடிப்படையில், முன்னுரிமை அடிப்படையில். ஆனா இந்த இது தேசிய அளவில் இது வழங்கியது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் வழங்கல, உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் சட்டமாக பாவிக்கப்படும். அதான் ரூல். ரூலிங் அதான். இப்ப ஆந்திராவில ஏற்கனவே சப்கோட்டா இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானால இருக்கு. இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு இருக்காங்கல்ல, இப்ப அருந்ததியர்கள் இங்கே உள்ளிட ஒதுக்கீடு பயனை அடைஞ்சாலும் கூட அவர்கள் ஷெட்யூல் காஸ்டாக ஒருங்கிணைகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 76 சாதியினரும் 1000 அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக ஒரு அரசியல் வலிமை பெறக்கூடிய இயக்கமாக அமைப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சூழல் இருக்கு. சொல்றீங்க நீங்க, சூழல் இருக்கு, ஒற்றுமை கெடுக்கும்ன்றீங்க. அங்க அப்படி கிடையாது. சப் கேட்டகரைசேஷன் பார்வையில ஏ பி சிடின்னு பிரிச்சா ஏ பியோட சேர மாட்டான், பி சியோட சேர மாட்டான், ஒரு தகவல் முழுமையாக சொல்லி முடியும். இப்ப இங்க சொன்னது போல 3% இடஒதுக்கீட்டை நுகரக்கூடிய அருந்ததியர் சமூகம் மீதி இருக்கக்கூடிய 15% போட்டியிடலாம், ஓசி கோட்டாலையும் போட்டியிடலாம். இது இங்கே இருக்கக்கூடிய சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டவர்கள் அருந்ததியருடைய நிலை. ஆனா மற்ற மாநிலங்கள்ல குறிப்பாக பஞ்சாப்லையும் சரி ஆந்திராவிலும் சரி ஏபிசிடி பிரிக்கப்பட்டிருக்காங்கன்னா, 5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5% மட்டும்தான் அறிவிக்க முடியும், மீதி இருக்கக்கூடிய இடத்த அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி பிக்கு 5% இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல அவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் 3 பேர் மட்டும் இருந்தா கூட ஏல இருந்து அந்த 2 பேர்த்த ஃபில் பண்ண முடியாது. அது அவங்க அந்த பிக்குள்ள இடத்துல போட்டியிட முடியாது. அப்ப அவர்கள் ஏ தனியாகவும் பி தனியாகவும் சி தனியாகவும் டி தனியாகவுமே இருந்துருவாங்க. இது அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்குறதுல மிகப்பெரிய சீர்குலைவை ஏற்படுத்தும். இந்த ஆபத்து பேராபத்து இருக்கிறதுனாலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது ஆர்டிகல் 341 342 பிரிவை அதுல ஏற்படுத்தினார். அதாவது பட்டியல் பிரிவுகளை ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் பட்டியல் படுத்திட்டார். மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சின்ன இனக்குழுக்கள் கூட சாதியினால டிஸ்கிரிமினேஷன் அடைஞ்சாங்கன்னா அவர்களை பட்டியல் சாதி, இந்த பட்டியல் சாதியில மேலும் இணைக்கிறதுக்கோ அல்லது நீக்குவதற்கோ யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, ஏன்னா பரந்துபட்ட பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய, பல்வேறு மொழி பேசக்கூடிய, பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைக்கின்ற ஒன்றிய அரசு இந்த பவரை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நாடாளுமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையுமே பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மசோதா வெற்றி அடைஞ்சு அதற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஒப்புதலின் பேரில் குடியரசுத் தலைவர் அறிவிக்கணும். ஏன் இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குனாரு, ஏன் இவ்வளவு பெரிய வழிமுறையை ஏற்படுத்தினாருன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட தேவேந்திர வேளாளர் சமூகத்தை ஒரு 10 சாதியினரை தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சாதி சான்றிதழ் வழங்கலாம்னு சொல்லி அவர்களுக்கு பெயர் சுட்டிட்டாங்க. ஆமா, அதை தமிழ்நாடு அரசும் சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு அனுமதி வழங்கிட்டாங்க. ஆனா அவங்க கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை
இது வரைக்கும் ஏற்கல. ஏன் ஏற்கலன்னா இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுது. ஆமா, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இதே பட்டியலில் நீடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, மறுக்கல. அது சில மாநிலங்கள்ல, குறிப்பாக மணிப்பூர்ல இந்த சிறப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டதுனால பழங்குடியினர் அது முழுமையாக மலை சார்ந்த பகுதின்றதுனால பழங்குடியின மக்கள் தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அதனால பழங்குடியினர்ல மெய்த்தி, குக்கி நீதிமன்ற தீர்ப்பு அந்த விளைவுதான். அதுவே அரசு அறிவிச்சது, நீதிமன்ற தீர்ப்பு தானே அவங்க நடைமுறைப்படுத்த அரசு அறிவிக்குது. அரசு அறிவிச்சு அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுது. அரசு அறிவிக்குது. இதுக்கு அறுவடை செய்தது இன்று வரைக்கும் வந்துட்டு அந்த பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அங்க மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுமைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக மணிப்பூர் இருக்கு. அதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீட்டை நுகரக்கூடிய சமூகங்கள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பூதாகரமாக பெருக்குகின்ற வேலையை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய RSS சங்பரிவா இருக்காங்க. இதை வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கலவரத்துக்கு பின்னாடி வந்துட்டு பிஜேபி இருக்காங்க, RSS இருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம நிதர்சனமாக பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதுதான் ஒரே ஒரு செய்தி. உத்தரப்பிரதேசத்தை இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆண்டுட்டு இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்காததுக்கு காரணமே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அவருடைய வாக்கை சிதறாமல் இந்தியா கூட்டணிக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதனாலதான் அயோத்தியிலேயே வந்துட்டு பிஜேபி தோற்குது. இந்த நிலை வந்து மிகப்பெரிய அச்சத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது வெளிப்படையாக. ஏன்னா ஒரு போலரைசேஷன் பண்ணும்போதே தெரியும் யாருடைய வாக்குகள் எந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகளா மாறி இருக்கு. அப்ப இவர்கள் ஆர்கனைஸ் ஆகுறதுன்றது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ன்ற அடிப்படையில் ஆர்கனைஸ் ஆகுறாங்க. இதை உடைக்கக்கூடிய ஒரு உத்தியாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஓகே, அதுலயும் குறிப்பாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பாக ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடாக ஒன்றிய அரசினுடைய அரசு வழக்கறிஞர் அவருக்கு கொடுத்த அபிடவுட்ல இந்த சாராம்சம்லாம் சொல்லப்பட்டு இவர்கள் சொன்னதன் அடிப்படையில தான் அவங்க தீர்ப்புல அதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா திரும்ப ஒரு இடத்துக்கு வர்றீங்க. இப்படி தனித்தனியா பிரிப்பதாக அல்ல உள்ஒதுக்கீடு கொடுத்தாலோ அது வந்து மேக்சிமம் என்ன ஆகும்னாக்கா தலித் ஒற்றுமையை பாதிக்கும்ன்றீங்க. ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப்க்கு வரேன். அப்ப இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்றேனே, இப்போ என்னதான் நீங்க பேசினாலும் உதாரணத்துக்கு இன்னொரு சமூகத்தை எடுத்துறேன். பிசி எம்பிசி மாத்தினால இல்லையா? ஆமா, நடந்துச்சா இல்லையா? அதனால எம்பிசிக்கு பிசிக்கு முரண் இருந்துச்சா, ஒற்றுமை போச்சா? அது ஏன் கொடுக்குறான்ற ஒரு முக்கியமாக குறிக்க இருக்குல்ல. அந்த பட்டியலே கூட ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதான நோக்கம். அது போல இந்த 3 சமூகமோ அல்லது இந்தியா முழுக்க வெவ்வேறு வகையில வளைக்கப்படலாம். அவங்களுக்குள்ள தனி இடைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல என்ன ஒற்றுமை பாதிக்கப்படும்ன்றீங்க எனக்கு புரியவே இல்லை. அதாவது வெறுமனே வந்து இடஒதுக்கீட்டை வந்து நீங்க வந்து வேலை வாய்ப்பு அதோட மட்டுமே பொருத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையும் தானே இருக்கு. இதனால இதுக்கு முன்னாடி சாட்சியம் தான் சொன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி பிரிச்சதுனால இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பிரச்சனை, 2 பேரும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது சான்றுகள் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏன்னா அது உதாரணத்துக்கு 1936 இப்ப நீ நான் சொன்ன விஷயம் 1936 குறிப்பா தாதர்ன்ற இடத்துல அம்பேத்கர் மாநாட்டிலே சொல்றாரு, மகருங்கிற இடம் தான் அதிகமாக இடஒதுக்கீடு உள்ள போறாங்க. அப்ப அது மங்குன்ற இடம் வந்து மேக்சிமம் அதிகம் உள்ள போகல. 15 பேர் அன்னைக்குள்ள பம்பாய் மாகாணத்துல 15 பேர் இருக்குன்னா அதுல நிச்சயமாக மங்கினம் சேர்க்கப்படும், அவங்களுக்கு உரியான கொடுக்கப்படும், அதுக்கு நான் ஆதரவா நிற்பேன்றாரு. இது எப்படி ஒற்றுமை சீர்குலைக்கும்? ஒருத்தர் வந்து ஒடுக்கப்படலாம், தனிப்பிரிவோ உட்பிரிவோ முன்னுரிமையோ, அது எப்படி சீர்குலைக்கும் சொல்றீங்க? இப்ப இதுல வந்து மகருக்கும் மங்குமான அந்த இடஒதுக்கீட்டு உள்ளிடஒதுக்கீடு கொடுத்தாருல, அவர்கள் அனைவருமே வந்துட்டு பட்டியலினத்துலதான் இருந்தாங்க. மறுக்கல, இப்ப யார் பட்டியல் வெளியே போக கிடையாது. இல்ல தோழர், எப்படி போறாங்கன்றீங்க நீங்க? சப் கேட்டகரைசேஷன் நாங்க சொல்ற கேளுங்க. நாங்க இப்ப சொல்ற அந்த ஆபத்து பேர் ஆபத்து நீங்க சொல்ற மாதிரி மகரும் மங்கு வந்துட்டு பட்டியல் இனத்திலேயே வந்துட்டு கொடுக்குறோம். அது உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் அனுபவிக்கிற அந்த முன்னுரிமையும் உள்ளிட ஒதுக்கீடும் மகருக்கும் மங்குக்கும் இடையிலான ஒரு எப்படி நடந்தோ அது மாதிரிதான் நடந்திருக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா சப் கேட்டகரைசேஷன் அடிப்படையில ஷெட்யூல் காஸ்டே வந்துட்டு பிரிக்கக்கூடிய வேலை, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல வந்துட்டு மகரும் மங்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்தை சம வாய்ப்பாக கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா அங்கே அப்படி கிடையாது. ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு திரும்ப ஒரு நான் சொல்றது, அவங்க எஸ்சி எஸ்டியா தான் அழைக்கப்பட போறாங்க, பட்டியலுக்குள்ள உட்பிரிவா இருக்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க பட்டியல் சமூகம் தான். எப்படி பண்ணனால மாறும்ன்றீங்க? எனக்கு அது குழப்பமாவே இருக்கு. அதாவது அவங்க பட்டியல் சமூகம் இருக்க போறாங்க,
பட்டியலில் உட்பிரிவாவோ தனிக்கடையோ இருக்க போறாங்க. அவ்வளவு ஏபிசி இருக்காங்க, இங்க வந்து முன்னுரிமை அடிப்பில் இருக்காங்க, சில இடங்களில் உள் ஒதுக்கீடு இருப்பாங்க, சில தனிப்பிரிவா இருப்பாங்க. ஆனா எஸ்சி தானே, எஸ்டி தானே, அதுல என்ன குழப்பம், அதுல என்ன ஒற்றுமையின்மை போகும்ன்றீங்க நீங்க? இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், தமிழ்நாட்டுல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையாக வந்து ஒரு சமூக சாதி சான்று வழங்கக்கூடிய அளவிற்கு அந்த சமூகத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஏறக்குறைய 76 சாதியினர் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் பிரிவுல ஒரு 10 சாதியினர் வந்துட்டு வேளாளர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு அது காரணம் என்னங்கிறீங்க? அது காரணம் சொல்லுங்க. அதாவது இல்ல கிருஷ்ணசாமி கூட ஒரே ஒரு செய்தி சேர்த்து பேசிடுங்க. கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ அவங்க வலதுசாரி பாதையில பயணப்பட்டாங்க. அந்த சமூகமும் சித்தாந்த ரீதியாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பட்டியல் ஆபத்து இல்ல, நான் சொல்றேன், அதை சொல்லி முடிச்சிடறேன். அது சரியாக சொன்னோம்னா பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய நிலையில ஆண்டவரம் மனநிலைக்கு போயிருக்கிறார்கள். அவர் சித்தாந்த ரீதியாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட கிருஷ்ணசாமி அந்த நிமிடம் இங்க இருக்கிறோம், ஆனா எங்க இடஒதுக்கீடு வேணுங்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க சித்தாந்த ரீதியாக தலைவர்களால் தவறாக வழிநடத்தப்பட்ட விளைவு அது. ஆனால் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்ததாலோ ஒடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு கொடுத்ததாலோ வந்த விளைவு அல்ல. இந்த ரெண்டையும் ஏன் இப்ப பிரிச்சு பார்க்காம பொதுவாக்குறீங்க? நீங்க அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது எதிர்க்கிற மனநிலையில இருந்து சொல்றவங்களுடைய கேட்க வேண்டிய கேள்வி. நாங்க அதை ஆதரிச்சு மனநிலையில இருந்து அது மறுக்கல. அதே வேளையில வந்து மறுக்கல இல்ல தோழர், நான் இன்னொரு சிறப்பு ஒரு தகவலாகவே சொல்றேன். ஆந்திராவில ஏபிசிடின்னு பிரிஞ்சிருக்கிறாங்களா, அந்த ஏபிசிடி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இருக்கக்கூடிய வாழ்வியல் அங்கே வந்து ஏவா தான் இருக்கிறான், பியா தான் இருக்கிறான். ஏயும் பியும் வந்துட்டு ஒன்றிணைய முடியாத ஒரு சூழல் அரசியல் ரீதியாக அங்க இருக்கு. அதை அறுவடை செய்யறாங்க. பஞ்சாப்ல வந்துட்டு 32% வந்து அதுதான் சொல்றான். பஞ்சாப்ல 32% வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஏவாகவும் பியாவும் சியாவும் டியாவும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால அங்கே ஒரு தலித்து வந்துட்டு முதலமைச்சர் ஆகிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. அரசியல் அதிகாரத்தின் கூறக்கூடிய, அதனாலதான் நீங்க வெறுமனை இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்துட்டு நீங்க சமூக நீதி பார்வையில நீங்க இந்த கேட்டகரைசேஷன் வேலை வாய்ப்பு இந்த கல்வி உரிமை இந்த விஷயத்தோட மட்டும் பொருத்தி பார்க்காம அகில இந்திய அளவில் அரசியல் விழிப்புணர்வையும் அரசியல் அதிகாரத்தை நுகரக்கூடிய ஒரு மக்களாக இது மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அம்பேத்கர் இதை பெரிய ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு தான் இந்த இதை செஞ்சிருக்கிறாரு. நாம சொல்ற எந்த விஷயமே வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கிடையாது, அம்பேத்கர் பார்வைக்கு எதிரான விஷயம் கிடையாது. அம்பேத்கருக்கு நீங்க ஓப்பனா சொல்றாங்க, அம்பேத்கர் வந்து ஒரு 90% எல்லா வகையிலும் உடன்பட்டவர்கள்லாம் அவர் சமூக நின்றவர் தான், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் மாற்றுக்கிறது கிடையாது. அம்பேத்கர் ஒரு தேசியவாதி என்பதில் நீங்க மறுத்தக்கூடாது. தேசியவாதி அப்படி பார்த்தோம்னா சில தகவல்கள் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக தேசிய இனங்களுக்கு எதிரான பல கருத்தாக்களை கொண்டவர் அம்பேத்கர். சில முரண்களை சொல்றேன், மற்றபடி அம்பேத்கரை எந்த வகையிலும் புறக்கணிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கிற பொழுது அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அது தேவைக்கு ஒரு விஷயம், ஒவ்வொரு மாநிலத்திலும் அவருடைய வாழ்நிலை குறித்து அவருடைய இருத்தல் குறித்து அந்தந்த மாநில அரசுக்கு தான் தெளிவா தெரியும். குறைஞ்சபட்சம் இது வந்து நான் தமிழ்நாடு மட்டும் மையமாக சொல்ல எல்லா மாநிலங்களுக்கும் அது பொருந்துமானது. அப்ப அந்த மாநிலங்கள் அந்த பட்டி எஸ்சி எஸ்டிங்கிற அந்த வகை மாற்றம் யாராலும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு அம்பேத்கர். அப்படி பண்றாங்க பாராளுமன்ற சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்குதான் வரேன். அந்த பட்டியல இருந்து யாரையும் வெளியேற்ற முடியாது, யாரையும் உள்ளே சேர்க்க முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த உறுதித்தன்மையை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அந்த சீராய்வு முன்னே தாக்கல் புரியுது. அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா அதைத்தான் சொல்ல வரேன். காலத்துக்கு ஏற்றபடி சரியான தரவுகளோட இப்ப சமூக இப்ப 69% இந்தியாவில் நம்ம தான் பெற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிப்ப ஒடுக்கப்பட்ட செய்து ஒடுக்கப்பட இருக்கிற சமூகத்துக்கு எப்படித்தான் அவர்களை வந்து மேல தூக்கி விடுற கேள்வி இருக்குல்ல, உட்பிரிவா இருக்கட்டுமே, அவரை தூக்கி விடுவதற்கான உங்களுடைய வழிகாட்டு என்ன சொல்லுங்க. குறைஞ்சு உள்ளிட ஒதுக்கீடு சரிதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் நாங்க சொல்றோம். கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க மேலெலும்பி வரணும். நீங்க அப்படி சொல்றீங்க, முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை சொல்லுங்க. உங்க பொதுச்செயலர் என்ன சொல்றாருனாக்க உள் ஒதுக்கீடு என்பது கிரிமிலேயரை விட ஆபத்தானது அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு. அது எப்படி எடுத்துக்க முடியும்? கிரிமிலேயரை விட ஆபத்தானதுங்கிறாரு. நல்லா கவனிக்க முடியுது. கிரிமிலேயரை வந்து ஒட்டுமொத்த சமூக எல்லாரும் எதுக்குறாங்க கேட்டகரைசேஷன் சொல்லியிருப்பாரு. நீங்க உள்ளிட ஒதுக்கீட்டு தப்பா சொல்றீங்க. உள்ளிட ஒதுக்கீட்டு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கட்சியில கட்சி தலைவர் பேசுறத நீங்க முதல்ல கேளுங்க. எங்க கட்சி தலைவர் பேர்ல இப்ப சீராய்வு ஒண்ணு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். அந்த அபிடவிட்டை நீங்க முதல்ல படிச்சு நான் இந்த வார்த்தை கவனிக்க, கிரிமிலேயரை விட கிரிமிலேயர் எவ்வளவு ஆபத்தானது, அது பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் ஆபத்தானது. கேட்டகரைசேஷன் சொல்லியிருப்பாரு. நீங்க ரெண்டையும் பகுத்து பார்க்காதீங்க. சப் கேட்டகரைசேஷன் உங்க பாருங்க விட்டுட்டு நான் அப்படி அவர் பதிவு பண்ணாதான் அப்படி நான் காணல பட உள்ளிட ஒதுக்கீட்டில் வழங்கப்பட்ட நீங்க சொல்றது ஒரு வேலை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அப்படியே அதை காணொலி விடுறேன். அவர் பேசியிருக்காரு இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே விட்டுருவோம், அது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறது எங்களுடைய கட்சி தலைவர் எழுச்சி தமிழர்
அவருடைய பேரால தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அபிடவிட்ல சொல்லப்பட்ட சாராம்சத்தை நீங்க இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் மேபி. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கட்சி தலைவர் நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு, ஒரு சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முதல்ல கொடுங்க, இதை ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. நீங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. ஒரே கட்சிக்குள்ள இருவர் கருத்து தலைவருக்கு ஒரு கருத்து. நீதிமன்றத்துல வந்துட்டு சீராய்வு மனு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். நீ சீராய்வு மனுவுல என்ன சொல்லப்பட்டிருக்கோன்ற விஷயத்த சொல்லுங்க. நாம தேவையில்லாமல் அகில இந்திய அளவுல தலித்துகள் ஒற்றுமை வலுப்பெறணும்ன்ற அடிப்படையில தான் நாங்க தாக்கல் செஞ்சிருக்கிறோம் சொல்றோம். நீங்க இருக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷனை வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை சிதறடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் மாறிடக்கூடாது. ஒரே செய்தியை சொல்றேன், அந்த நல்லெண்ண அடிப்படையில ஒரு செய்தியை சொல்றேன். சீராய்வு மனுவில தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்ல. தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லி இருக்கிறாரு. தமிழ்நாடு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை சொல்லவே இல்லை. அப்ப தமிழ்நாடுங்கிற வார்த்தை வராத போது அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த சாராம்சமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. அதுல ரெஸ்பாண்டா பஞ்சாபை சேர்த்திருக்கிறாரு, யூனியன் ஆஃப் இந்தியாவை சேர்த்திருக்கிறாரு. இதை எதுக்காக அகில இந்திய அளவுல 341, 342 ஆர்டிகிளை அவங்க சேஃபர் சைட் பண்ணணும், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா இந்திரா சகானி வழக்கு தமிழ்நாடு இந்தியாவில் 50% மிகாமல் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்திரா சகானி வழக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 69% இருக்கு. சிறப்பு அந்தஸ்துல நம்ம அதை பெற்றிருக்கிறோம். நாளை சட்டமன்றத்துல நிறைவேற்றிருக்கிறோம். இதையும் சட்டமாக்கப்பட்டிருக்கு. சட்ட வடிவமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட முறையில 15 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சீராய்வு மூலமாக அந்த அருந்ததியர் உள்ளிடத்துக்கு எதிராக எந்த ஆபத்தும் வராது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதே நேரத்துல அகில இந்திய அளவுல தலித்துகள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான ஒருங்கிணைவை சிதற பிடிக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட சரத்து 341, 342க்கு எதிரான இந்த சப்கேட்டகரைசேஷன் அந்த சதி திட்டத்தையும் கிரிமினல் வரம்பு விதிக்கணுங்கிற அந்த உள்குத்தை கருத்தாக்கத்தையும் முழுமையாக அந்த தீர்ப்பிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. இப்ப கூட நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தலைவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கிரிமினல் வரம்பை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தாது, அப்படி அது உறுதிமொழியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். ஒன்றிய அரசு வழக்கறிஞர் தான் வரப்போறாரு. அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அதை அப்படியே அப்படியே தாக்கல் செய்யட்டும். அது அந்த சட்டத்துல அந்த சீராய்வு மனுவுடைய உத்தரவுல வரட்டும். இல்ல வரவேற்கிறோம். அம்பேத்கர்ங்கிற விஷயத்துல நீங்க ஒற்றுமை சீர்கேடு சொல்றீங்க இல்லையா? ஆனா ஓப்பனா அதிகமான குரலையும் நான் பதிவு பண்றேனே, என்ன சொல்றாருன்னா, இப்ப 3 பேர் இருக்கோம்ல, ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் மட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் ஆந்திராவில் இருக்கிறாங்க. அது போக இது போல எல்லா மாநிலங்கள்லயும் ஒடுக்கப்பட்டவங்களையே மிகவும் மோசமான பொருளாதார அளவுல பின்தங்கினவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மேலெழும்பணும் அப்படிங்கிற விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் முனை அளவு கூட முரண்படவில்லை. ஆனா அதற்கான வழிமுறையாக இது கிடையாது. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினது போல மற்ற மாநிலங்களை நடைமுறைப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டுல பட்டியல் பிரிவிலே இருப்பாங்க. பட்டியல் பிரிவுல இருக்கக்கூடியவங்க மிகவும் பொருளாதார அடிப்படையில பின்தங்கிய சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை நுகர முடியாத சமூகமாக இருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை சமூக மக்களுக்கு எப்படி 3% முன்னுரிமை கொடுத்துட்டு மீண்டும் அந்த பட்டியலையும் போட்டியிடலாம்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. இந்த சாராம்சத்தை நடைமுறைப்படுத்துங்க. சப்கேட்டகரைசேஷன் வேண்டாம். ஓகே, நீங்க அந்த சப்கேட்டகரைசேஷனோட விட்டுருவோம். அந்த விவாதத்தை விட்டுருவோம். ஓகே, நீ சொல்ற மாதிரி இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அருந்ததியர் வேறு, பறையர் வேறு, பல்லர் வேறாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். பெண் கொடுத்து பெண் வாங்கலோ இல்லை, எங்க ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு யதார்த்த கேள்வி கேட்கிறார். யார் கேட்கிறா? அதிபன் கேட்கிறார். பார்வை அது இல்ல, நான் கடந்து போயிட முடியாது. அவர் தெரியாது, நீ கடந்து போயிட முடியாது. அருந்ததியர் என் வீட்டுல இருக்கிறான், என் வீட்டுல இருக்கிற கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க விதி விலக்குல சொல்ல வேண்டாம். விதி விலக்குன்னா அப்படி ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. ஹலோ, காலச்சூழல் நிச்சயமாக சாதி பாத்தீங்கன்னா பிசி எஸ்சி கல்யாணம் பண்ணிருக்காங்க, அது வேற. ஆனால் நான் பொது அவர் சொல்றாருன்னு சொல்லாதீங்க. அவர் அவர் அவருடைய பார்வையில சொல்லியிருப்பாரு. அவர் பார்வையில அந்த பார்வை என்பது தலித்துகள் சிதறடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா கலை யதார்த்தம் இப்படி இருக்கும் பொழுது கலை யதார்த்தம் எதை சொல்றாரு? இதைத்தான் சொல்றாரு. இதை என்ன சொல்றேன்னா,
இப்ப சாதி ஒழிப்பு ஒரு செய்தி நீங்க ஒரு செய்தி நீங்க அதை நம்பும் போது ஏன் நம்புற சொல்லல. ஒரு செய்தி இப்பதான் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார், தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஒரு பலர் சமூக பெண்ணை ஒரு அருந்திய சமூக பெண்ணை காதலிச்சதுனால கழுத்தெடுத்து கொல்லப்பட்டாங்க. அதுவும் நடக்கல. ஆனா அது விதிவிலக்கு எடுக்கல. நீங்க இங்கொன்னுமா நடக்கிறத நீங்க வந்து ஆதாரமா சொல்லாதீங்கன்னு சொல்லும் போது எல்லா இடங்களையும் படுகொலை நடக்குதா? அதாவது அந்த கொலை சம்பவத்தை ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மையில இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கிற கேள்வி, நாம ஒட்டுமொத்தமாக டிப்ரெஸ்டு பீப்புள், விளிம்பு நிலை சமூக மக்களாக இருந்தாலும் சரி, பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, முன்னேறிய வகுப்பினராக இருந்தாலும் சரி, அனைவரும் வந்துட்டு சமம்ங்கிற அடிப்படையில சாதி ஒழிப்பு அரசியலை பேசக்கூடியவங்க விடுதலை சிறுத்தைகள். அந்த அடிப்படையில நாங்க சொல்ற கருத்தாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த இடத்துலயுமே சாதி மோதல்களை வந்துட்டு ஊக்குவிக்கக்கூடிய அளவிலோ சாதி பெருமை பேசக்கூடிய விஷயத்திலேயோ ஒரு முறையும் கூட வந்துட்டு அதுல வந்து கிளப்பானதே கிடையாது. அது முழுமையாக ஆரம்பத்துல இருந்து எதிர்க்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள். எங்களுடைய பார்வையில நான் இப்ப சொல்றேன், அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு, உள்ளிடஒதுக்கீடு கொடுத்த பிறகு குறிப்பிட்ட மாற்றம் அந்த சமூகத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறீங்களா? இருக்கு. இது இப்படி இந்த சமூக மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சாதி ஒழிப்பு அரசியலும் சரி, எல்லோருமே சமத்துவம் பேசக்கூடிய வகையிலும் சரி, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு காலச்சூழல் மாறிட்டு தான் இருக்கு. தலைவர்கள் பேசுறாங்கன்றதுக்காக கல யதார்த்தத்தை சொல்லாதீங்க. சமூக அரசியல் இன்றைக்கும் கூட நாம வந்து சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறதுனால இது சொல்லாம இருக்கிறோம். ஆனா பெரும்பான்மையாக இன்னைக்கு மதுரையில வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு நாங்க வந்து களமாடுறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணப்படுறவங்க அத்தனை பேருமே விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு பொதுவான சமூகமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நீ விடுதலை சிறுத்தைகள நீ இன்ன சாதி, நீ இன்ன சாதி, இன்ன சாதின்னு சொல்லக்கூட முடியாத நிலை. இன்னைக்கு வந்துட்டு சாதி ஒழிப்பை அதனாலதான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் மிகப்பெரிய மாற்றம். நான் சொல்றேன், நீங்க தலித் அரசியலை பேசிட்டு இருக்கீங்க, நான் விளிம்பு நிலை சமூக மக்களுடைய விடுதலை பேசிட்டு இருக்கேன். தலித்துகளுடைய ஒற்றுமையை பேசக்கூடிய இந்த இடத்துல வந்து விளிம்பு நிலை சமூக மக்களுடைய விடுதலைக்கான பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிறப்பால வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை தேர்ந்தெடுத்த இடமே வந்துட்டு வன்னியர் சமூகம் எங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியில இருந்துதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சின்னத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறார். இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. நாகப்பட்டினத்துல வந்துட்டு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளூர் சானவாச சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. யாருடைய சின்னத்துல? விடுதலை சிறுத்தை கட்சி. இந்த மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது சனாதன சங் பரிவார் கும்பலுக்கு இடைஞ்சலா இருக்குது. அதனாலதான் இது போல சில தலைவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் தலித்துகளே ஒன்றிணைன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒன்றிணைவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ரொம்ப சாதியவாதியா மன்னிக்கணும், மன்னிக்கணும். நான் அவரை தனிப்பட்ட நபரா வந்து குறை சொல்லவில்லை. ஆனா சில அருந்ததி அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் என்ன சமூக ஊடகங்கள்ல பயன்படுத்துறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீராய்வு மனு தாக்கல் செய்யறாங்க, இது சரியா தவறா அப்படின்ற பொது விவாதத்துக்கு எடுத்துக்கிறாம, அதை பற்றின கேள்வி எழுப்பாம, கிரிமினல் என்ன, சப் கேட்டகரைசேஷன்னா என்ன, எதுக்காக போறாரு, இது சரியா தவறா அப்படி அந்த விவாதத்துக்கு உட்படுத்தாம, நீங்க தலைவராக்குன அருந்ததியர்கள் சமூக மக்களே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள்ல பயணப்படுறீங்களே, நீங்க தலைவராக்குன தலைவர் வந்துட்டு உங்களுடைய உழைப்பை சுரண்டிட்டாரு, நீ இந்த கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு இதுதான் சரியான தருணம், இதெல்லாம் போட்டு அப்படி சொன்னா அது ஒருபோது ஏற்க போறது இல்லை. இதுதான் அது மட்டும் கிடையாது. இந்த செய்தி உங்க கவனத்துக்கு வராம இருக்கலாம். இல்ல நான் எனக்கு டிபேட் வர்றாங்க, நானே டிபேட் பண்ணியிருக்கேன். அவர் திருமா அவர்களே அவர் சமூக கருத்துக்களை அவர் சாதி போராட்ட குணத்தை கொச்சைப்படுத்துவதாகவோ அல்லது ஒரு நயவஞ்சகம் கைமத்தன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது என்பது நான் கராரா இருக்கிறேன். நெறியாளர் என்கிற வரமுறையை தாண்டி அது வேற. அப்படி ஒரு சிலர் பயன்படுத்துறது வேற. ஆனா இது டிபேட் வேற ஆரோக்கியமா போயிட்டு இருக்குது. என்னன்னா சப்கரேஷன் என்ன, உள்ஒதுக்கீடு என்ன, பிரியாரிட்டினா என்னன்னு தெளிவா பேசி இதை பிரிச்சு ஒரு பொருளாதார அடிப்படையில ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு வர்றது எப்படி ஒற்றுமை சீரழிக்கணும் ஒரு நல்ல கேள்வி கேட்கறாங்களா, அதுக்கு உங்க பதில். சப்கேட்டகரைசேஷன்ல ஆந்திராவுல என்ன கள நிலவரமோ, சப்கேட்டகரைசேஷன் நடைமுறையில் உள்ள ஆந்திராவில் உள்ள நிலவரத்தையும் பஞ்சாபில் உள்ள நிலவரத்தையும் நாம அதற்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு சொல்றோம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவிலேயே ஒதுக்கீட்டை வந்து நம்ம எதிர்க்கல. நீங்க தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்தின போல நீங்க மீதி மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தி
இது போல இல்ல நீங்க இது போல உங்க தலைவரோட அறிக்கையில தமிழ்நாட்டுல உள்ள முன்னுரிமை பேசியிருக்காரு. நான் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுல உள்ள முன்னுரிமை அடிப்படையில இருக்கிறது போல இந்தியா முழுவதும் கொடுக்கும் பட்சத்தில் அதை வரவேற்கின்ற அறிக்கைங்க பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. பொதுக்கூட்டத்தை பேசுறாரு. நான் சொல்றது சீராய்வு முன்னிலையோ எது சம்பந்தமான பொதுக்கூட்டம்? உள்ளிட ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சீராய்வு மனு சம்பந்தமாக சீராய்வு தாக்கல் செய்ய போனோம்னு அறிவிப்பே அந்த பொதுக்கூட்டத்துல சொல்றாரு. கடந்த 13ஆம் தேதி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் இந்த சீராய்வு மனு சம்பந்தமாக அது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிற விதமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை சீராய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சென்னையில நடந்த போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கிறாரு. அதுலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளிட ஒதுக்கீடோட சப்கேட்டகரைசேஷனை பொருத்தி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இது ரெண்டுக்குமான விவாதத்தை அந்த பொது மேடையில பேசினாரு. ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசின பேச்சு. ஓகே, நீ சொல்ற மாதிரி ஒருவேளை இந்தியா முழுக்க இப்படி ஒரு பிரியாரிட்டி அடிப்படையில் கொடுத்தா நான் வரவேற்கன்னு சொல்லியிருந்தா உண்மையில ஆக சிறந்த விஷயம் தான். ஒரே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளிட ஒதுக்கீடு வடிவம் வேறு, உச்சநீதிமன்றம் தீர்ப்புல வழங்கி இருக்கிற சப்கேட்டகரைசேஷனுடைய வடிவம் வேறு. இது ரெண்டையும் ஒரே பாதையில மாநில உரிமைக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம மாநில உரிமை தான் பிரதானம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிற சித்தாந்தத்தை திரும்பவும் உயர்த்தி பிடிக்கிறாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இந்தியா முழுக்க ஒண்ணு வேணுங்கிறாரு. இதே ஒரு முரண்பாடு இருக்கு. எந்த ஒரு அரசு எந்த ஒரு குறியீடும் இல்லாம உங்களுடைய இந்த சீராய்வு மனுக்கு தன்னிலை விளக்கம் என்ன சொல்ல வரீங்க? விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வையில இந்த சீராய்வு மனு அப்படிங்கிறது வந்து அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிரானது கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டம் 2009க்கு எதிராக அந்த சீராய்வுல இந்த சட்டத்தையும் நம்ம குறிப்பிடப்படவில்லை. தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லாம தான் சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுல எதிர்மனுதாரர்களாக பஞ்சாபையும் யூனியன் ஒன்றிய அரசையும் தான் சேர்த்திருக்கிறாங்க. அது போக அதில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக கிரிமிலேயர் வரம்பை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக விதிக்க கூடாது. அது ஒருவேளை ஒன்றிய அரசு நான் விதிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை இந்த சீராய்வு மனுவிலேயே அவருடைய பதில் அறிக்கையாக தாக்கல் செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது சப்கேட்டகரைசேஷன் அடிப்படையில அரசியலமைப்பு சட்டம் 341, 342 மூலமாக இந்தியா முழுமைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த பட்டியல் ஒற்றுழைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த சப்கேட்டகரைசேஷனுக்கு மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக சிதறடிக்கிறாங்க. இது அம்பேத்கருடைய கனவுக்கு எதிரானது. அம்பேத்கர் இந்த மக்களை ஒரு பட்டியல் ரீதியாக ஒருங்கிணைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாரு. அவர் எடுத்த கவுட்டம்னு சொல்லிட்டு எந்த சாதியமும் சேர்க்கல, எந்த சாதியமும் நீக்கல. அதனால அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தால பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கூட மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை வழங்காம ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் ஏதாவது ஒரு மாநிலம் சார்ந்துதான் இருக்கிறாங்க. ஆனா இந்திய அளவில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பட்டியல் பிரிவை புரட்சியாளர் அம்பேத்கர் 341, 342 மூலமாக பாதுகாத்து அடகாச்சு வச்சிருக்கிறாரு. அதனால அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்துகளுக்கு எதிரான இந்த தீர்ப்பை சீராய்வு செய்யணும் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. ஒருபோதும் அருந்ததியர்களுக்கு நாங்க இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்கன்றது போல தவறான ஒரு கற்பிதத்தை கற்பிக்க முயல்கிறார்கள். இது சனாதன சங் பரிவார் கும்பல், RSS கும்பல் அஜெண்டாவை உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் மூலமாக நிறைவேற்ற துடிக்கிறது ஒன்றிய அரசு. நாங்க நிச்சயமாக அதை எதிர்த்து தான் களமாடுறோம். அருந்ததியர்கள் உள்ளிட ஒதுக்கீடு பயனடைஞ்சு அவர்கள் மென்மேலும் வளரணும், அவர்கள் இந்த மண்ணில் சமத்துவத்தோடு வாழணும். விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அதுதான். இந்த விவாதம் என்பது ஒரு உண்மையை கண்டறிவதற்கான உண்மையான சமூகத்தை கண்டறிவதற்கான ஒரு விவாதம் தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விருப்பம் தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிங்க. அப்படித்தான் நம்மளும் அணுகுறோம். குறிப்பாக நீங்கள் இந்த கிரிமி லேயராக இருக்கட்டும், தனி சப்கேட்டகரைஸாக இருக்கட்டும், உள் ஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லாமே சமூகத்திற்கான ஒற்றுமைக்கு தானா அல்லது உண்மையிலேயே அந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையா அப்படிங்கிறத அப்படியே மக்களின் பார்வைக்கும் குறிப்பாக பட்டியல் மக்களின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன். இது கூர்மையான விவாத சொல்ல அறக்காலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கிறோம். நன்றி. நன்றிகள்.